வணக்கம். சிறைன்னு சொல்லிறலாம். சிறைன்னு படம் கூட எடுத்துறலாம். ஆனா, சிறையில படுத்து பார்த்தாத்தான் ஒரு மனுஷனோட நிலைமை தெரியும். ஏன்னா, 10 நாள் படுத்துட்டு, 15 நாள் படுத்துட்டு, அவன் ஜெயில்ல கதையெல்லாம் எழுதுவாய்ங்க, எல்லாம் செய்வாய்ங்க. ஆனா, 10 நாள் படுத்திருந்தாலும் கதை எழுத முடியாது. 20 நாள் படுத்து கிடந்தாலும் எழுத முடியாது. 5 வருஷம் படுத்தாலும் எழுத முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு ஆயுள் முழுக்க ஜெயிலுக்குள்ள இருந்தா மட்டும் தான், ஜெயிலோட பயட்டோட்டம் ஃபுல்லா எடுக்க முடியும். அது அந்த மாரி ஒரு கைதிய பிடிச்சாத்தான் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா, இன்னைக்கு நிலைமைக்கு சிறைய வச்சு படம், சிறைய வச்சு கதை. இப்படித்தான் அன்னைக்கு மனுஷங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. திருந்துறதுக்காக சிறைக்கு போறாய்ங்க. அத வெளிய எடுத்து வெளிய காட்டுனா, மேலும் எங்க திருந்துவாய்ங்க. வெளிய வந்தவனே விடிண்டுவாய்ங்க. அப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஆனா, மனுஷனா பொறந்தா இப்படி வாழணும். அந்த மாரி ஜெயிலுக்குள்ள நடக்கிறது எதுவும் வெளிய தெரியக்கூடாது. வெளிய நடக்கிறது எதுவுமே ஜெயிலுக்குள்ள தெரியக்கூடாது. இப்படித்தான் ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்ப எங்க இருக்குன்னு ஒண்ணும் புரியல. உள்ள என்ன நடந்தாலும் வெளிய தெரிஞ்சு போயிருது. வெளிய என்ன நடந்தாலும் உள்ள தெரிஞ்சு போயிருது. இதான் இருக்கு. என்ன செய்யணும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.